ஓம் கம் கணபதியே நமக. கும்பராசிக்காரர்கள் எப்பொழுதும் பூரண கும்பம் போல் வாழணும் தான் நினைப்பீங்க. எப்பயுமே ஒரு நல்ல இடத்துல இருக்கணும், நல்லா ட்ரெஸ் பண்ணணும், நீட்டாக இருக்கணும், பார்க்குறவங்க முன்னாடி மரியாதையாக இருக்கணும்னு எல்லா இடங்களிலும் மரியாதையை எதிர்பார்ப்பவர்கள். அதுக்கு காரணம் உங்கள் ராசிநாதன் சனி பகவான். ஏன்னா அவரை பார்த்தாலே எல்லாருக்குமே ஒரு அலர்ட் ஆகிறோம்ல, அந்த மாதிரி தான் உங்களை பார்த்தா எல்லாரும் ஒரு அலர்ட் ஆகணும் அப்படிங்கிறது உங்களோட எண்ணங்கள். அது நல்லது தான். ஏன்னா அதற்கு தகுந்தாற்போல் தான் நீங்கள் நடந்துக்குவீங்க. அந்த அளவுக்கு எல்லோருக்கும் பணிவாகவும் பேசுவீங்க, பக்குவமாக பேசுவீங்க, சில இடத்தில் கோபமாகவும் சரி தப்பு தப்புன்னு சொல்லுவீங்க. இந்த மாதிரியான ஆட்கள் தான் நீங்கள். இருந்தாலும் சில இடங்களில் உங்களையும் மீறி கொஞ்சம் கவலையும் கஷ்டமும் வரதான் செய்யுது. ஏன்னா நிறைய பிரச்சனைகளை ஓரளவுக்கு பிரச்சனைனா உங்களால் ஈஸியாக சமாளிச்சிருப்பீங்க. நிறைய பிரச்சனை கும்பராசிக்கு கொஞ்சம் நெஞ்சம் கிடையாதுங்க. நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிட்டிங்க. இப்போ கடந்த ஒரு 10 ஆண்டு காலமாகவே உங்கள் பிரச்சனைகளை சொல்ல முடியாத அளவுக்கு இருக்குது. ஒரு நாள் பார்த்தா சந்தோஷமாக இருக்க மாதிரி மனசு தோணும், ஒரு நாள் பார்த்தா ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துருக்க மாதிரி இருக்கும். அன்றைய பொழுது நமக்கு தேவையில்லாத வம்பு அந்த மாதிரியெல்லாம் தோணும். இதையெல்லாம் கடந்து தான் வந்திருக்கீங்க. நிறைய அவமானங்கள், நிறைய கஷ்டம், தேவையில்லாத வீண் பேச்சு. நல்லதே நீங்கள் நினச்சி செஞ்சாலும் உங்களை தப்பாக பேசுகிறதுக்கு ஆட்கள் நிறைய இருப்பாங்க. அது கும்பராசிக்கு அது சொல்லவே வேணாது. அது இயல்பான ஒரு விஷயமாகவே தான் இருக்குது. ஆனால் இதற்கு மேல் உங்களது கிரக நிலவரம் எப்படி இருக்குன்னு பார்ப்போங்க. எல்லாமே சரியாயிடும். இது நாள் வரைக்கும் கடந்து வந்த பாதைகள் ரொம்ப கஷ்டமாக இருந்தாலும் இனி வரக்கூடிய பாதைகளில் உங்களோட வாழ்க்கையை நீங்கள் சரியாக அமைச்சிருக்கிறதுக்கான வாழ்க்கை பலத்தை உங்களுக்கு கிரகங்கள் கொடுக்குது. பார்க்கலாங்க இப்போ எப்படி இருக்குன்ட்டு. ராசிக்கு இப்போ கும்பராசியில் இப்போ பார்த்தீங்கன்னா குரு பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துல இருந்து நிறைய மாற்றத்தை கொடுக்குறார். நல்ல இடத்துல தான் இருக்கார். இனி உங்களுக்கு பிரச்சனைகள் எல்லாம் நீங்கிடுங்க. இது நாள் வரைக்கும் எவ்வளவோ பிரச்சனை, எவ்வளவோ கஷ்டங்கள் இருந்தாலும் இனிமேல் அந்த அளவுக்கு பிரச்சனைலாம் இருக்காதுங்க. ஏன்னா உடல் ரீதியான பிரச்சனைலாம் நிறைய சந்திச்சிருப்பாங்க கும்பராசிக்காரர்கள். ஒரு சிலர் பொருளாதாரத்தில் பிரச்சனை ஏற்பட்டிருக்கும். அது அளவுக்கு மிஞ்சின, அதாவது நல்ல இடத்துல இருந்திருப்பாங்க, ஓங்கி இருந்திருப்பாங்க. கடைசியில் அவங்க கையில் ₹1 இல்லாமல் வெளியே வந்திருப்பாங்க. சில கும்பராசிக்காரர்கள் ஒன்றுமே இல்லாமல் அப்படியே தன்னந்தனியாக தவிச்சு நின்று இருப்பாங்க, தத்தளிச்சிருப்பாங்க. அந்த குடும்பத்தை வச்சுக்கிட்டு என்ன பண்ண போகிறேன்னு அன்னைக்கு அவங்களோட மனநிலைமைலாம் ரொம்ப கஷ்டத்தை அவங்க அனுபவிச்சிருப்பாங்க. ஆனால் அது எல்லாம் இப்போ சரியாயிடுங்க. ஏன்னா இது வரைக்கும் உங்களுக்கு கஷ்டங்கள் அதிகமாக இருந்தாலுமே மனசுக்குள்ளே எவ்வளோ தைரியம், எவ்வளோ வைராகியத்தோடு தான் இருக்கிறீங்க. இல்லைனா இவ்வளோ பிரச்சனைக்கெல்லாம் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு மறுபடியும் மீண்டுடுவோன்னு யாரும் நம்ப மாட்டாங்க. அந்த மன உறுதி உங்ககிட்ட இருக்குது. இயல்பான ஒரு செயல், துணிச்சலாக இருப்பீங்க. எல்லா இடத்துலையும் துணிச்சலாக இருப்பீங்க. ஒரு பிரச்சனைனா அந்த இடத்த சரி பண்ணுறதுக்கு எப்படி சரி பண்ணணுன்ற துணிவு உங்ககிட்ட மட்டும்தான் இருக்குது. இதையெல்லாம் உங்களுக்கு இறைவன் உங்களுக்கு பலமாக தான் கொடுத்துருக்கார். அப்போ குரு பகவான் இப்போ நல்ல இடத்துல இருந்து நிறைய மாற்றத்தை கொடுக்குறாருங்க. பொருளாதாரம் இப்போ ஏற்படும். வேலை இல்லை, வேலையை விட்டுட்டு நான் இன்றைக்கி வெறுமா நின்றுட்டுருக்கேன், பல மாதமாக இப்படி தான் போயிட்டுருக்குன்றவங்களுக்கு வேலை கண்டிப்பாக கிடைக்கும். உங்களுக்கான வேலை உங்களுக்கு கிடைக்கும். முயற்சி பண்ணுங்கள். அரசாங்க உத்தியோகம் வேணுன்றவங்க கூட முயற்சி பண்ணுங்கள். ஏன்னா கும்பராசிக்கு அந்த யோகம் உண்டுங்க. பார்த்தீங்கன்னா கும்பராசி, தனுசு ராசி, அதே போல் மேஷ ராசி, இவங்கெல்லாம் அரசாங்க பணியில் நிறைய பேர் இருப்பாங்க. இவங்களுக்கெல்லாம் அந்த ஒரு அம்சம் இருக்குது. அதனால் தைரியமாக பண்ணுங்கள். இப்போ கூட ஒன்றும் இல்லை, எக்ஸாம் எழுதி பாருங்கள், வெற்றி கிடைச்சிரும். தைரியமாக எதையாக இருந்தாலும் முயற்சி தாங்க எது ஒன்றும் வாழ்க்கையில். கும்பராசி உங்களுக்கு நல்லா இருக்குது. அதே போல் கணவன் மனைவிக்குள்ளே இது நாள் வரைக்கும் சின்ன சின்ன பிரச்சனைகள், வீணா வம்பு இதெல்லாம் இருந்தது இப்போ சரியாயிடும். இப்போ எல்லாமே சரியாகக்கூடிய காலகட்டத்துக்கு வந்துட்டீங்க. குரு பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்கார், நிறைய மாற்றத்தை கொடுக்குறார். கணவன் மனைவிக்குள்ளே ஒத்துமை ஏற்படும், சந்தோஷம் ஏற்படும். இதுக்கு மேலே தான் ஒரு வாழ்க்கையில் உங்களுக்கு புரிதலை. நிறைய பேருக்கு ஒரு 40 வயசு இருக்குது, 40 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு இப்போ தான் அவங்களுக்கு வாழ்க்கையை ஆரம்பிக்க போகிறாங்கன்னு அர்த்தம். ஏன்னா அவ்வளோ பிரச்சனையை சந்தித்ததுனால அவங்களுக்கு அது எல்லாமே புது அனுபவங்கள். ஒன்றுமே எப்படி சரி பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்ப கஷ்டம், சரி பண்ணுறதுக்கான வழிவகை தேட தெரியல. இதை எல்லாத்தையும் அனுபவிச்சவங்க இவங்க. இந்த 40 வயசுக்கு உள்ளே இருக்கிறவங்க நிறைய சந்திச்சிருப்பீங்க. அதற்கு மேல் இருக்கிறவங்க ஓரளவுக்கு பக்குவப்பட்டிருப்பாங்க, நிதானமாக இருப்பாங்க. இப்போ இந்த மாதிரியான கேட்டகரியில் தாங்க வித்தியாசப்படுது, மிச்சப்படி ஒன்றும் கிடையாது. உடல் ரீதியான பிரச்சனையை எல்லாருக்குமே வந்திருக்கு. நிறைய பேருக்கு கும்பராசிக்கு இதெல்லாம் வந்திருக்கு. அது தன்னால் சரியாகவும் போயிடும், கவலைப்படாதீங்க. அதே போல் திருமண பாக்கியம் உண்டாகுதான்னு கேட்குறீங்க. திருமண யோகம்லாம் இருக்குது. இருந்தாலும் உங்கள் சுய ஜாதகத்தை ஒரு வாட்டி பார்க்கணும். பார்த்துட்டு அதில் இருக்கிறது சரியாக இருக்குன்னா நல்லபடியாக திருமணம் பண்ணிக்கோங்க. இல்லையா கொஞ்சம் காலம், இவ்வளோ காலம் வெயிட் பண்ணிட்டீங்க, இன்னும் கொஞ்சம் காலம், 1 ஆண்டு 2 ஆண்டுகள் அமைதியாக இருங்க, சரியாக போயிடும். ஏன்னா வேறு வழி கிடையாது. திருமணன்றது கடைசி வரைக்கும் நம் வாழ்க்கையில் கொண்டு செல்லும் ஒரு உறவு. அதை கரெக்டாக எடுத்துகிட்டு போனால் நம்மளுக்கு நல்லது. அதனால் புரிஞ்சுக்கிட்டு அதற்கு தகுந்த போல் பண்ணுங்கள். அடுத்தது சூரியன் நல்ல இடத்துல இருந்து நிறைய மாறுதலை கொடுக்குறாருங்க. குலதெய்வத்தோட அருள் கிடைக்கிது முதல்ல உங்களுக்கு. இது நாள் வரைக்கும் குலதெய்வத்தோட அருள் கொஞ்சமாக ஒரு சமமாக கூட இல்லை, ஓரளவுக்கு கம்மியாக தான் இருந்துக்கிட்டே இருந்திருக்கு. இதுக்கு மேலே உங்களுக்கு குலதெய்வத்தோட அருள் கிடைக்கிது. அதனால தான் பிரச்சனைகளை இனிமேல் எளிமையாக நீங்கள் கையாள முடியும். எப்படி பிரச்சனை வந்தாலும் சரி பண்ணிக்குவீங்க, அழகாக தெளிவாக வெளியே வந்துடுவீங்க. வெற்றி அடைவதற்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு எளிமையாக கிடைச்சிரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா உத்தியோகத்தில் நல்ல மாற்றம் கிடைக்கும், உயர்வு கிடைக்கும், பணி நல்ல ஒரு போஸ்டிங் கிடைக்கும்.
மாறுதல் கிடைக்கும், பணி மாற்றமும் கிடைக்கும். இந்த வெளியூர் பயணங்கள் உங்களுக்கு நல்ல மாறுதலை தரும். வெளிநாட்டுக்கு போகணுன்றவங்க இப்போ ட்ரை பண்ணுங்கள், விசாலாம் ரெடி பண்ணிக்கிட்டே இருங்க. ஏன்னா இப்போ அதற்கான சூழ்நிலை சரியாக தான் இருக்குது, தப்பு கிடையாது. இப்போல்லாம் ட்ரை பண்ணிங்கன்னா கிடைச்சிரும். ஒரு சந்தோஷமான ஒரு அமைப்பை தான் சூரியனும் உங்களுக்கு கொடுக்குறார். முன்னேற்றத்திற்கான வழிவகையை செய்து கொடுக்குறார். இதெல்லாம் உங்களுக்கு நல்ல பலன் தாங்க, தப்பே கிடையாது. வழிகளை சுமந்த உங்களுக்கு வாழ்க்கையில் கொஞ்சம் சந்தோஷம் கிடைக்குது. இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாம் சந்தோஷமாக தான் இருக்கும். இப்போ கிடைக்கக்கூடியதை நிம்மதியாக அனுபவிங்க, எல்லாமே சரியாயிடும். அடுத்தது பார்த்தீங்கன்னா சனி பகவான் உங்கள் ராசிநாதன் இல்லையா, அவர் உங்களுக்கு பாதச்சனியாக இருக்காருங்க. பாதச்சனியாக இருக்காரு. என்ன ஒன்று இவ்வளோ நாளாக கடன் அதிகமாக கடன் பிரச்சனைங்க எனக்கு அப்படின்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. நிம்மதியாக தூங்கிய பல மாதம் ஆகுதுங்க, பல வருஷமே ஆகுதுங்க, சந்தோஷமே இல்லைங்க. பொருளாதாரத்தில் சுத்தமாக எனக்கு ஒன்றும் இல்லை, தேவையில்லாத கடன்லாம் சேர்ந்து போச்சு, எப்படி இதெல்லாம் சரி பண்ண போகிறேனே தெரியல, நிறைய பேர் வருத்தப்படுவீங்க. அதற்கான காலகட்டம் எல்லாம் சரியாயிடுங்க. எல்லாமே சரியான அமைப்பில் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. உடல் ரீதியான பிரச்சனை, பொருளாதார ரீதியான பிரச்சனை, கடன்லாம் கொஞ்சம் சிரமத்தான் பட்டிருப்பீங்க, ரொம்ப சிரமப்பட்டிருப்பீங்க. இந்த கடன்காரங்களுக்கு பயப்படுறதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாதுங்க. அது ஏன்னா மனசாட்சிக்கு உட்பட்டவர்கள் நீங்களாம். ஏமாத்துறவங்க ஏமாற்றிட்டு தான் இருப்பாங்க உலகத்தில், அவங்களாம் பயப்பட மாட்டாங்க. நீங்களாம் பயப்படுறதுக்கு காரணம் என்னென்னா உங்கள் மனசாட்சி உங்களை கேள்வி கேட்கும், நீ வாங்கினியே ஏன் கொடுக்கல அப்படின்ட்டு. அதுக்கு பயந்துக்கிட்டே நீங்கள் ரொம்ப உடம்பை வருத்திக்கிட்டு மனசை வருத்திக்கிட்டு சரியாக சாப்பிடாம தூங்காமல் பல நாட்களை கடந்துட்டீங்க. இருந்தாலும் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு சரியான அமைப்பு ஏற்படுத்தி கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றத்தை ஏற்படுத்திக்கோங்க. அதிக வட்டி இருக்குதுன்னா அதை சின்ன வட்டிக்கு முதல்ல மாற்றுங்க. கடன் அடைக்கிறீங்களோ இல்லையோ, வட்டியை குறைப்பதற்கு முதல்ல முயற்சி பண்ணுங்கள். அதுக்கப்புறமா புதிய கடன் வரும்பொழுது நம்ம ஈஸியாக அடைக்கிறதுக்கான வழியை இறைவன் நமக்கு கொடுத்துருவான். நம்ம கண்டிப்பாக முயற்சி மட்டும் பண்ணிக்கிட்டே இருங்க, மாறுதல் கிடைச்சிடும். ஏன்னா கும்பராசிக்காரர்கள் பெரும்பாலானோர் இந்த சிக்கல்லேருந்து வெளியே வர முடியாமல் ரொம்ப தவிச்சிட்டு தான் இருக்காங்க. கடன்ட்டு. ஏன்னா கை தூக்கி விடவோ இல்லை ஒரு உதவி பண்ணவோ ஆட்கள் கிடையாது. இன்றைக்கெல்லாம் யாரும் கிடையாதுங்க. அதெல்லாம் ஒரு காலத்தில் இருந்தாங்க. மனசுக்கு கொஞ்சம் யாராவது ஒருத்தவங்க ஒரு மாதிரி இருக்காங்கன்னா உடனடியாக கை உதவுச்சு அன்றைக்கெல்லாம். இப்போ எந்த கையும் உதவ மாட்டேங்குது, கையை பிடிச்சி உள்ளே ஈட்டுக்குது. எதுக்குப்பா நம்மளுக்கு வீண் வம்புன்ட்டு. அது மாதிரியான ஒரு அமைப்பை மக்கள் தான் ஏற்படுத்தி வச்சுருக்காங்க. இதில் கிரகத்தை நம்ம ஒன்றுமே சொல்கிறதுக்கு இல்லைங்க. அதனால் வரக்கூடிய காலங்களில் நீங்கள் எளிமையாக ஒரு சில இடத்துல கடன் அடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் எப்படியோ வருங்க. கூடிய விரைவில் எல்லாமே மாறும். மனசை மட்டும் தளர விடாதீங்க, மனசை போட்டு கஷ்டப்படுத்தாதீங்க, பயமுறுத்தாதீங்க. மனசுக்குள்ளே எதையோ ஒன்றை போட்டு கணக்கு போட்டு குழப்பி பயந்து அதெல்லாம் வேண்டாம், எல்லாம் சரியாயிடும், அப்படியே லூஸாக விடுங்க, பார்த்துக்கலாம். இவ்வளோ நாளாக எப்படி விட்டீங்களோ அதேமாதிரி விடுங்க. இப்போ எதையா சரி பண்ணுறேன்னு எந்த முயற்சியும் பண்ணாமல் இருக்கிற மாதிரியே விட்டுருங்க. உங்கள் ராசிநாதன் உங்களுக்கு எந்த விதத்திலும் பிரச்சனை தரமாட்டார். இதுக்கு மேலே பொருளாதாரம் நல்லா இருக்குது, தொழில் வளர்ச்சி நல்லா இருக்குது, கணவன் மனைவி உறவும் நல்லா இருக்குது. இடம் வாங்கணும், வீடு கட்டணுன்றவங்களுக்கு இப்போ முயற்சி பண்ணலாம், சரியான அமைப்பில் தான் இருக்குது. ஏற்கனவே வாங்கின கடனுக்கு என்ன பண்ண போகிறேன்னா அதை அடைக்கிறதுக்கான வழிவகையும் செய்கிறாரு. என்ன ஒன்று, பேசும்பொழுது நிதானமாக பேசணும், கோபம் அதிகமாக வரக்கூடாது. இது ரெண்டு தான் டக்குன்னு வரும் உங்களுக்கு. ஏன்னா வலி, அவ்வளோ வலியை சுமந்து வரும்பொழுது கோபம் வரதானே செய்யும். அடிபட்டுட்டா சிரிச்சுக்கிட்டா இருப்பாங்க, கொஞ்சம் டென்ஷன் ஆக தானே செய்வாங்க. அதுதான் நடந்துட்டுருக்கு, வேறு ஒன்றும் கிடையாது. அதை புரிஞ்சிக்காதவங்க புரிஞ்சிக்கலன்னா போகட்டும், புரிஞ்சுக்கிறவங்க புரிஞ்சுக்கிட்டோம், அப்படி தான் விட்டுருந்தாங்க. ஒரு சில விஷயங்களை நாம் மற்றவங்களுக்கு புரிய வைக்க முடியாது, புரிய வைக்க வேண்டிய அவசியமும் இல்லை. இதை தான் நீங்கள் செய்யணும். ஏதோ கோபம் வருதா, கோவப்பட்டுட்டு போயிட்டே இருங்க, பார்த்துக்கலாம், எல்லாம் சரியாயிடும். உங்கள் மனசை உங்கள் கைக்குள்ளே பத்திரமா வச்சுக்கோங்க. எந்த சூழ்நிலையிலையும் மனசை போட்டு இனிமேல் கலங்க வைக்காதீங்க, போதும். அது ஏற்கனவே நிறைய மனசு கஷ்டத்தால் தான் உடல் ரீதியான பிரச்சனைகளை நிறைய பேர் சந்திச்சிருக்காங்க. திக்குன்னு இருக்கும், என்னடா இதுன்னு, அதுக்கு உடனே உடம்பு சரியில்லாமல் போகும். இதையெல்லாம் கடந்து சில நாட்கள் நீங்கள் தான் ஆகணும். இனி வரக்கூடிய காலங்கள் சிறப்பான காலமாக தாங்க இருக்குது. இதில் உங்கள் ராசிநாதன் பாதச்சனியாக வரும்பொழுது பாதங்களை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும், கால் வரைக்கும் பார்த்துக்கோங்க. வண்டி வாகனத்தில் செல்லும் பொழுது கொஞ்சம் ஜாக்கிரதையாக போங்க. ஏதாவது தேவையில்லாமல் விபத்துக்களையோ இல்லை அடிப்படுறதையோ பார்த்துக்கோங்க. நிச்சயமாக அதுக்கெல்லாம் இடம் கொடுக்காதீங்க, பார்த்து நிதானமாக போங்க. எதிர்க்க வரவங்க எப்படி வருவாங்களோ நமக்கு தெரியாது, ஆனால் நாம் சரியாக போய் ஆக வேண்டிய கட்டத்தில் இருக்கும், போங்க. அதையும் மீறி நடந்தால் இறைவன் செயல், அவன் பார்த்துக்குவான் எல்லாத்தையும். அவன் மேலே பாரத்தை போட்டுட்டு கிளம்பி போயிட்டே இருங்க. அடுத்தது புதன் பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துல இருந்து நிறைய மாறுதலை கொடுக்குறாருங்க. புத்திசாலித்தனமாக இருப்பீங்க, பொன்பொருள் சேர்க்கை ஏற்படும், ஆடை ஆபரணங்கள் வாங்கணும்னு எண்ணம் வரும். ஏதோ ஒரு வகையில் உங்கள் மனசுக்குள்ளே ஒரு ஆசை, இதை வாங்குவோமா அதை வாங்குவோமான்ற எண்ணங்கள்லாம் வரும். ஆனால் மூளை தானே சொல்லும், அதெல்லாம் வேணாம், எதுக்கு தேவையில்லாத குப்பைங்க, வேண்டான்னு மூளை சொல்லி உங்களை கண்ட்ரோல் பண்ணி கூட்டிகிட்டு வந்தோம். இதுதான் புதன் பகவான் செய்கிறார். உங்களுக்கு என்ன வேணுமோ அது மட்டும் வாங்கிக்கலாம், அது மட்டும் கிடைக்கும். மீதியெல்லாம் கொடுக்குற மாதிரி அவர் ஐடியாவே இல்லை போல இருக்குது. அது மாதிரி தான் சொல்கிறார் புதன் பகவான். அந்த அமைப்பில் தான் இருக்குது. இப்போ உங்களுக்கு நல்ல இடத்துல இருந்தாலும் எது உங்களுக்கு கிடைக்கணுமோ அது மட்டும் கிடைச்சோம். சுக்கிரன் உங்களுக்கு சுமாரான பலனை தராருங்க. திடீர் யோகத்தை கொடுக்கக்கூடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுக்கிரன் தான். அவர் உங்களுக்கு சுமாரான பலன் பொழுது வெயிட் பண்ணி தான் வாங்கணும், உங்களுக்கு உடனடியாக எதுவும் கிடைக்காது. கும்பராசிக்காரர்களுடைய மனசு மன்னிக்கும். இதுதாங்க உங்களுக்கு பலமாகவும் இருக்குது, பலவீனமாகவும் இருக்குது. எந்த இடத்துல மன்னிக்கணுமோ அந்த இடத்துல தான் மன்னிக்கணும். எல்லா தப்புக்கும் சரிப்போன்னு மன்னிச்சு விடுறதுனால தான் அவங்க திருப்பி உங்ககிட்ட மீண்டும் பிரச்சனையை கொடுப்பாங்க. மீண்டும் தவறான சில வழிகளை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துட்றாங்க.
இனி வரக்கூடிய காலங்களில் பார்க்கும் பொழுது உங்களை கஷ்டப்படுத்தக்கூடியவர்கள், உங்களுக்கு கஷ்டம் கொடுக்கக்கூடியவர்களிடம் நீங்கள் அமைதியாகவே போயிடுங்கன்ற நான். திருப்பி எதிர்த்து பேசவே வேணாம். பேசி ஒன்றும் ஆக போகிறதில்ல. அந்த இடத்துல பேசாமல் மட்டும் இருந்து பாருங்கள். அதுதாங்க அவங்களுக்கு பெரிய வழிகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். உங்களை கஷ்டப்படுத்துகிறாங்க, இல்லை உங்களை தேவையில்லாத சில விஷயங்களை சொல்லி அவமானப்படுத்துவாங்க. அதையெல்லாம் கண்டுக்காதீங்க. காது கொடுத்து கேட்கக்கூடாது. அப்படியே அந்த இடத்தில் உங்களுடைய பொறுமையை நிலைநாட்டி பாருங்க. உங்களது வாழ்வாதாரம் சிறப்பாக இருக்கும். அந்த இடத்தில் உயர்ந்தவர்களாக நீங்கள் தான் மாறுவீங்க. இது நாள் வரைக்கும் கும்பராசிக்கு பார்த்தீங்கன்னா, கைக்கு எட்டினது வாய்க்கு எட்டாமல் படாத பாடுபட்டுட்டு இருந்தீங்க இல்லையா? அப்படிப்பட்ட உங்களுக்கு கைக்கு கிடைத்ததும் வாய்க்கும் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுதுங்க. வக்கரம் முடியுது. ஃபஸ்ட்டு சனி பகவான் உங்களுக்கு வக்கர நிவர்த்தி ஆகிறார். இனி வரக்கூடிய காலங்களில் வக்கர நிவர்த்தி ஆகும் பொழுது பல மாறுபாடுகள் உங்களுக்கு தென்பட ஆரம்பிக்கும். மாற்றம் தெரியும். சின்ன சின்ன மாற்றங்கள் எல்லாம் உங்களுக்கு பெரிய மாற்றமாகவே தெரியும். என்ன இப்படியெல்லாம் நமக்கு நடக்குமா? நல்லதே நடக்காதுன்னு நினச்சோமே, நம்ம வாழ்க்கையில் ஏதோ ஒரு சின்ன சின்ன நன்மைகள் ஏற்படுதேங்கிற எண்ணங்களே உங்களுக்கு தோன்றக்கூடியதாக இருக்குங்க. ஏன்னா கும்பராசிக்காரர்களுக்கு எங்களுக்கு ஒரு நல்ல காலமே இல்லைங்க அப்படின்றவங்களுக்கு கூட உங்களுக்கான நல்ல காலங்கள் ஏற்படக்கூடிய காலம் வருது. அதுதான் உண்மை. உங்களுக்கும் காலம் வரும். வாழ்க்கையில் பல மாற்றங்கள் நிச்சயமாக வரும். ஏன்னா எல்லாரையும் வாழ வைக்கக்கூடியவர்கள் நீங்கள். அப்படி இருக்கிறதுனால உங்களுக்கான நல்ல ஒரு வாழ்க்கை அமையக்கூடியதாக இருக்குதுங்க. சனி பகவான் உங்களுக்கு வக்கர நிவர்த்தி ஆகிறாரு அப்படின்னாலே நல்ல ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய தருணமாக அமையுது. பிரச்சனைகள் எல்லாம் தீரக்கூடியதாக இருக்கும். உங்களையே பிரச்சனையாக நினச்சவங்க கூட இப்போ உங்கள் கூட சமாதானமாக போகக்கூடியவர்களாக இருப்பாங்க. உங்களை பிரச்சனை படிச்சிருப்பாங்க. பிரச்சனையில் உங்களை எப்பயுமே உங்களை தகாத வார்த்தைகளால் கூட பேசினவங்க கூட இப்போ அவங்க அனுசரித்து போவாங்க. இல்லை அந்த இடத்துல அமைதியாக போயிடுவாங்க. ஏன்னா உங்களோட அமைதி அவங்களுக்கு மாற்றத்தை தரக்கூடியதாக இருக்குது. காலத்தோடு இணைந்து செயல்படக்கூடியவர்களாக உங்களுக்கு சனி பகவான் மாற்றி அமைச்சு கொடுக்குறாருங்க. அப்போ கால தத்துவம் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குது. காலத்தோடு இணைந்து அனைத்து நன்மைகளையும் பெறக்கூடியவர்களாக மாறுறீங்க. கும்பராசிக்கு அப்படி ஒரு மாற்றம் வருது. இது உங்களுக்கு உடனே புரியாது. இப்போ நான் சொல்கிறத கேட்டால் கூட எனக்கு எங்கெங்க நல்லது நடக்குது அப்படி தான் உங்களுக்கு தோணும். ஆனால் மாற்றங்கள் நிச்சயமாக இருக்குது. படிப்படியாக மாறும். அது மாறும் பொழுது ஏன்னா பிரச்சனைகள் பலவாறு உங்களுக்கு வந்துருச்சு. பல மடங்கு ஜாஸ்தி பல விதத்தில் வந்திருக்கிறதுனால ஒரு நன்மை நடந்தாலும் அது உடனடியாக உங்களுக்கு தெரியறதுக்கான வாய்ப்புகளே கம்மியாக தான் இருக்கும். அதை உணர்றதுக்கு கொஞ்சம் காலம் எடுத்துக்கும். அப்போ அந்த உணரக்கூடிய தருணம் வரும்பொழுது உங்களுக்கு நல்ல ஒரு புரிதல் கிடைக்கக்கூடியதாக மாறுதுங்க. ஏன்னா உங்களுக்கு கிடைத்த வாய்ப்புகள் எல்லாமே தவறி போயிடுச்சு. உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கணும்னு இருந்த காலத்தில் அந்த மாதிரி சனி பகவான் உங்களுக்கு இருந்ததுனால வாய்ப்புகள் எல்லாம் தவறி போயிருக்கும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பல மடங்கு மாற்றம் வரத்துக்கு எப்படி ஒரு முன்னுதாரணமாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, அந்த வாய்ப்புகள் உங்களுக்கு திருப்பி வரக்கூடிய தருணமாக இருக்கும். அது எப்படிங்க, ஒரு வாட்டி தவற விட்ட வாய்ப்பு எனக்கு மறுபடி கிடைக்குமானா கண்டிப்பாக கிடைக்கும். அந்த வாய்ப்புக்காக நீங்கள் ஏன்னா அதை நோக்கி தான் நீங்களும் இன்னைய வரைக்கும் இருந்துக்கிட்டு இருக்கீங்க. நமக்கு அது கிடைச்சிருக்கலாம் நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க இல்லையா? அந்த நினைப்பு உங்களுக்கு நினைவாகக்கூடிய தருணமாக இருக்குது. நினைவாயிடும். நினச்சது நடக்கக்கூடியதாக மாறக்கூடிய அமைப்பாக இந்த காலம் உங்களுக்கு தருதுங்க. உங்களுடைய நல்ல மனதிற்கு இது கிடைக்கக்கூடிய தருணமாக இருக்குது. இடைஞ்சலாக இருந்தவர்கள் எல்லாம் உங்களை விட்டு விலகிடுவாங்க. தொழில் சார்ந்தவர்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி ஏற்பட போகுது. திருமண யோகமும் உண்டாகுதுங்க. திருமணம் நடைபெறக்கூடிய தருணமாகவும் இருக்குது. வரன் தேடிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு வரன் கிடைக்கும். ஏற்கனவே திருமணமாகி நான் விவாகரத்து ஆயிடுச்சுங்க, எனக்கு திருமணம் நடக்குமான்னு எதிர்பார்க்கக்கூடிய கும்பராசிக்கும் பார்த்திங்கன்னா இப்போ மறு விவாகம் நடக்கக்கூடியதாகவும் இருக்குது. நல்ல ஒரு வாழ்வாதாரம், வாழ்க்கை துணை உங்களுக்கு அமையக்கூடிய தருணமாகவும் இந்த தருணம் இருக்குது. அதே போல் கும்பராசிக்கு திருமணம்லாம் ஆயிடுச்சு, ஆனால் எனக்கு விவாகரம்லாம் ஆகலை, நான் நல்லா தான் இருக்கிறேன்றவங்களுக்கு வீட்டில் எப்படியோ ஒரு விதத்தில் திருமண யோகம் உண்டாகக்கூடியதாக சனி பகவான் கொடுக்குறாருங்க. சனி பகவான் உங்களுக்கு எப்படியா இருந்தாலும் ஒரு வக்கர நிவர்த்தி ஆகும் பொழுது உங்களுக்கு ஒரு சுப நிகழ்ச்சி நடக்கக்கூடிய தருணமாக இருக்குது. ஏன்னா இப்போ உங்களுக்கு எல்லாமே படிப்பினையாக மாறக்கூடிய தருணமாக இருக்குது. ஏற்கனவே நிறைய பாடம்லாம் கற்றுக் கொடுத்துட்டாருங்க சனி பகவான். மறுபடியுமா அப்படின்னு நினைக்காதீங்க. அந்த படிப்பை எல்லாம் இப்பொழுது உங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய தருணத்தை சனி பகவான் அமைச்சுக்கு தராரு. அப்போ நல்ல ஒரு வாய்ப்புகள் வரும், நல்ல காலங்கள் வரும். அதை சரியாக உங்களுக்கு தகுந்தாற் போல மாற்றிக்கொள்ளக்கூடிய அமைப்பும் ஏற்படும். இதை தான் சனி பகவான் இப்போ உங்களுக்கு கொடுக்கக்கூடிய தருணமாக அமையுது. ஏன்னா சனி பகவான் உங்களை எவ்வளவோ சோதனை பண்ணும் பொழுதெல்லாம் நீங்கள் யோசிச்சிருப்பீங்க, ஏன் இந்த வாழ்க்கை எனக்கு கொடுத்த கடவுளே, எனக்கு இப்படி ஒரு கஷ்டத்தை கொடுத்துட்டியே, என்னால் குடும்பத்தை விட்டும் போக முடியல, குடும்பத்துக்காக கஷ்டப்பட சூழ்நிலையும் ஏற்படுத்திட்டு, ஆனால் இதில் எனக்கு ஒரு விடுவு இல்லையே நீ வருத்தப்பட்ட உங்களுக்கெல்லாம் இப்பொழுது மாற்றம் இருக்கக்கூடியதாக இருக்குங்க. இந்த வாழ்க்கையே எனக்கு கஷ்டம் நரகம்னு நினச்சவங்களுக்கு கூட இதனால் வரையிலும் பட்ட பாட்டுக்கு
இப்போதாங்க தெரியும் நம்ம இதற்காகத்தான் இவ்வளவு பாடுபட்டிருக்கோன்ட்டு. அந்த அளவிற்கு உங்களுக்கு மாற்றம் பெறக்கூடிய தருணத்தை உங்களுக்கு சனி பகவான் கொடுப்பது ஒரு சிறப்புங்க. ஏன்னா சனி பகவான் தான் உங்கள் ராசிநாதன். உங்கள் ராசிநாதன் உங்களுக்கு தெளிவான வழிவகை ஏற்படுத்திட்டாலே மற்ற கிரகங்களும் சேர்ந்து உங்களுக்கு நல்ல அமைப்பை கொடுத்துரும். சாஸ்திரத்தை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தப்பாகாதுங்க. சாஸ்திரத்தின்படி பார்த்தா நீங்கள் பண்ண புண்ணியங்கள் எல்லாம் உங்களுக்கு நல்ல அமைப்பாக வருதுங்க. நீங்கள் நினைத்தது எல்லாம் உங்களுக்கு நடக்கக்கூடிய தருணமாக இந்த கால நேரம் உங்களுக்கு அமைச்சு கொடுக்குது. கும்பராசி இது நாள் வரையிலும் கஷ்டத்தையே பார்த்ததுனால ஒரு நன்மை நடைபெறும் பொழுது கூட அது உங்களுக்கு நன்மையாக தெரியாமல் இருந்தாலும் அதில் ஒரு பலன் வரும்பொழுது ஒரு மாற்றம் இருக்கும். திருப்பி திருப்பி ஒரு நல்லது நடந்துக்கிட்டே இருக்குதுன்னா நமக்கு சரியான நேரம் வந்துருச்சுன்ற புரிதல் அப்பொழுது ஏற்படும். அதனால் தைரியமாக இருங்க. மன உளைச்சலுக்கெல்லாம் ஆளாகாதீங்க. ஏற்கனவே நிறைய மன உளைச்சலில் தாங்க இருக்கேன், இப்போ என்னங்க புதுசாக வரப்போகுதுன்னு நினைக்காதீங்க. திருப்பி திருப்பி ஒரு பிரச்சனை இருந்ததுனால அப்படி ஒரு மன உளைச்சல்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் படிப்படியாக மாறும். மனசுக்கு ஒரு நிறைவான சந்தோஷமான காலங்கள் ஏற்படக்கூடியதாக இருக்கும். ஒன்றுமே இல்லைங்க, பசுமாட்டுக்கு நிறைய உணவு கொடுங்க. எந்த உணவாக இருந்தாலும் சரி, பசுமாட்டுக்கு பிடித்த உணவுகளை கொடுங்க. அகத்திக்கீரையாக இருக்கலாம், வாழைப்பழமாக இருக்கலாம், அரிசியாக இருக்கலாம். ஒரு கைப்பிடி புல்லு கூட எடுத்துகிட்டு போய் கொடுங்க. அதில் ஒரு மாற்றம் நிச்சயமாக உங்களுக்கு தெரியுங்க. கும்பராசிக்காரர்கள் பண்ண எல்லா கஷ்டமே படாத பாடுபட்ட கஷ்டங்கள் எல்லாம் தன்னால் விலகிடும். அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா காகத்திற்கு உணவு வையுங்க. ரொம்ப பெருசாலாம் நீங்கள் அதுக்காக ரொம்ப இதை கஷ்டப்பட்டு செய்யணும்லாம் இல்லை. வீட்டில் என்ன செய்கிறீங்களோ அதை எடுத்துகிட்டு போய் வைங்க. உங்களுக்கு மாற்றம் நிறைய இருக்குது. துர்க்கை வழிபாடு உங்களுக்கு பலன் தரக்கூடியதாக அமையுதுங்க. அதே போல் கும்பராசிக்காரர்களுக்கு துர்க்கையை மட்டும் கெட்டியமாக பிடிங்க. துர்க்கை உங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பாரு. அதே போல் துளசி மாலை எடுத்துகிட்டு போயிட்டு பெருமாளுக்கு சாத்திட்டு வாங்க. உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் நிச்சயமாக கிடைக்கும். நல்ல மாற்றம் நிச்சயமாக கிடைக்கும். அப்படி கிடைக்குது அப்படின்னா அதை மற்றவங்களுக்கு சொல்லாதீங்க. நான் துளசி மாலை எடுத்துகிட்டு போய் பெருமாளுக்கு போட்டேன், எனக்கு ஒரு நல்லது நடந்துருச்சு, நீங்கள் எதையும் வெளியே காமிச்சிக்க கூடாது. வெளியே எதுவும் சொல்லிக்காமல் இருக்கும் பொழுது தான் பலன் கிடைக்கும். வேறு யார் மூலமாவது அவங்களுக்கு போயிடும். அந்த நியூஸை நீங்கள் தான் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. நீ போய் ஒரு துளசி மாலை போடுன்னு அவங்களுக்கு நீங்கள் சொல்லாதீங்க. அவங்களுக்கு எப்படியோ இறைவன் சொல்லிக்குவார். அதனால் ஒரு சில விஷயங்களை நீங்கள் ரகசியமாக செய்து அதன் பலனை முழுமையாக அனுபவிங்க. கும்பராசிக்கு நான் பல பதிவுகளில் சொல்கிற ஒரே விஷயம் அதுதாங்க. ஒரு விளக்கு நெய் தீபம் ஏற்றிருப்பீங்க சனிக்கிழமையில் பெருமாளுக்கு, அதனால் உங்களுக்கு ஒரு மாற்றம் ஏற்படும். அதை வெளியே சொல்லாதீங்க. அதே போல் சனி பகவானுக்கு சனிக்கிழமையில் ஒரு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றிருப்பீங்க, அது உங்களுக்கு ஏதாவது ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கும். அதனால் ஒரு மன கஷ்டம்லாம் தீர்ந்துருக்கலாம். அதையும் வெளியே சொல்லாதீங்க. நீங்கள் எதுவுமே சொல்லாதீங்க. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ மௌனமும் அமைதியும் கடைபிடிக்கிறீங்களோ அதையெல்லாம் உங்களுக்கு பலனாக மாறும். உங்களுடைய பலன் வெளியே சொல்லும் பொழுது அது பலிக்காமல் போயிடும். அதனால் அதெல்லாம் வெளியே சொல்லாதீங்க. நீங்கள் பாட்டு போயிட்டு இறைவனை நேசிச்சுக்கிட்டே இருங்க. உங்களுக்கு வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படும். மனக்குழப்பத்திற்கெல்லாம் முடிவு கிடைக்கக்கூடிய காலமாக இருக்குதுங்க. புரிந்து செயல்படக்கூடிய அமைப்பு ஏற்படும். பிரச்சனையெல்லாம் தீரக்கூடிய தருணம் தான். பிரச்சனை படிப்படியாக குறையும். இப்போ ஓரளவுக்கு சனி பகவான் உங்களுக்கு சாதகமான பலனை கொடுப்பதற்கே இன்னும் கொஞ்சம் காலம் எடுக்குது. உடனேலாம் ஒரு மாற்றம் வரல. அப்போ படிப்படியாக முன்னேறணும்னு நினைங்க. அதே போல் ஒரு பிரச்சனையை நான் உடனே முடிச்சுட்டு வெளியே வரணும்னு நினைக்காதீங்க. அந்த பிரச்சனை எப்போ முடியணும்னு அதுக்கு தெரியும். அதனால் அது வரைக்கும் நீங்களும் அதோடு பயணம் பண்ணக்கூடிய சூழ்நிலையில் தான் இருக்கிறீங்க. இல்லை நான் உடனே முடித்து அதை தீர்த்துடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அடுத்த பிரச்சனை உருவாயிடும். அதனால் இந்த பிரச்சனை தெரியாத பேய்க்கு தெரிஞ்ச பேய் எவ்வளோ தேவலான்னுவாங்க. அதே போல் இந்த பிரச்சனை எப்படி நமக்கு ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியுதுல்ல, இதை எப்படி சரி பண்ணிக்கலான்றதை மட்டும் எடுத்துகிட்டு போங்க. அதை விட்டுட்டு புது பிரச்சனை வந்ததுன்னா அதுக்கப்புறம் அதை எப்படி சரி பண்ணணுன்ற எண்ணம் வரும். இதை சரியாக கொண்டுகிட்டே போங்க. உங்களுக்கு வாழ்வாதாரம் மாறிடும். ஒரு முடிவுக்கு உடனே வந்துடுவேன், உடனே வெற்றி பெற்றுடுவேன், உடனே மாறிடுவேன், உடனே உயர்ந்த இடத்துக்கு போயிடுவேன் நீங்கள் நினைக்கிறீங்கன்னா அந்த இடத்தில் உங்களுக்கு பலகீனம் ஏற்பட்டுரும். படிப்படியாக மாறட்டும்னு நினைங்க. மாற்றம் நிச்சயமாக உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பாகவே இருக்கும். அது கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் அது உங்களை விட்டு போகாது. அந்த புரிதல் இருந்தாலே போதுங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இப்போ நிச்சயமான மாற்றங்கள் ஏற்படக்கூடியதாக அமையுது. கும்பராசிக்காரர்களுக்கு இந்த பதிவின் மூலமாக பல மாற்றங்கள் ஏற்பட்டு வாழ்வாதாரம் சிறப்பு மிக்கதாக மாறக்கூடிய தருணத்துக்கு வந்துகிட்டு இருக்கீங்க.